ஈகை திருநாளாம் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இது அம்மான சும்மா உள்ள இளவரசி நம்ம விஷா. எல்லா பண்டிகைகளுக்கும் செய்கிற மாதிரி 2 வகையான ஸ்வீட் ரெசிபீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மைசூர்பா. லாக்டவுனில் கடையெல்லாம் பூட்டியிருக்கோம். ஆனால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர்பா வேணும்னா என்ன பண்ணுறது? அளவுக்கு கப்போ இல்லை கிளாஸோ நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இரும்பு பாத்திரத்தில் ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு காட்ட போகிறேன். இரும்பு பாத்திரத்தில் முதல்ல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கழுவிக்கணும். கடலை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். சளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த கட்டியும் வராது. அதுக்காக கழுவிட்டு எண்ணெய் தடவி பாத்திரத்தை தயார் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி. இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடணும். வெறும் நெய்யில் மட்டும் செய்கிறத விட நெய்யும் எண்ணெயும் கலந்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் நெய்யும் 1 கப் ஆயிலும் எடுத்திருக்கேன். இதை நாம் நெய் உருகிற வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். இளஞ்சூட்டில் தான் இருக்குது அந்த எண்ணெய். இப்போ அதை அந்த கடலை மாவில் கலந்துட்டு மிச்சம் கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிறேன். சர்க்கரை பாகில் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தோடனே இந்த கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு இருக்குதுங்களா, அதை அதில் கலந்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கலந்துக்கணும். அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. சர்க்கரை பாகும் கடலை மாவும் நல்லா கலந்து வரும்போது மிச்சம் இருக்கிற எண்ணெயும் கலந்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை கொஞ்சம் மெதுவாக செய்யணும், இல்லாட்டி எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். எண்ணெயெல்லாம் உள்ளே போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை அணைஞ்சிடலாம். ஆஃப் பண்ணாலும் திரும்ப இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இரும்பு சட்டி இல்லையா, அதோட சூடு அப்படியே இருக்கும். அதனால் எப்போ இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே போய் கடலை மாவு நிறம் மாற ஆரம்பிக்கும், உள்ளேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வந்த உடனே இதுதான் பதம், இறக்கிடுங்க. நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஒரு பாத்திரத்தில் இதை நீங்கள் ஊற்றி வச்சுடுங்க. நான் இன்றைக்கி 3 பாத்திரத்தில் மாற்றி வைக்க போகிறேன். இரும்பு பாத்திரத்தில் செஞ்சால் நிறைய ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ ஒட்டாமல் இந்த இனிப்பு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நெய் மிதக்க மிதக்க மைசூர்பா தயாராகிருக்கு. இதை நல்லா ஆறின உடனே நம்ம பீஸ் போட்டுடலாம். எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸோட அந்த மைசூர்பா மாதிரியே அவ்வளோ நல்லா வந்திருந்தது. வாயில் போட்டோடனே கரைஞ்சிடும், அவ்வளோ நல்லா இருந்தது. இது நான் டின்னில் போட்டிருந்தது. இப்போது இந்த மைசூர்பா மேலே கை வச்சு பார்த்தோம்னா இப்படி நெய் ஒட்டணும். அதுதான் பதம். ஆனால் பார்த்தா நெய் தெரியாது, கை தொட்டோம்னா அப்படியே தெரியும். இப்போ நான் எல்லாத்தையும் பீஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது மில்க் கேக், அதாவது பால் கேக். இதுக்கு பால், சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் பொடி இவ்வளோ தான் தேவை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு கிளறிட்டே இருக்கணும். பாதி ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். தீ ரொம்ப சிம்மில், அதாவது குறைஞ்ச தீயில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரத்துல எல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இந்த சிம்முக்கும் ஹைக்கும் நடுவில் நம்ம அடுப்பில் ஒரு விஷயம் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மீடியம் ஹை ஹீட் அந்த இதில் வச்சுக்கோங்க. ஒரு அரை தேக்கரண்டி எலுமிச்சம்பழத்தோட சாறு மட்டும் விடணும். அதிகமாக விட்டுட்டிங்கன்னா பால் பெருத்துரும். அதுக்கப்புறம் கெட்டு போன மாதிரி திரியாக தண்ணி தனியாக பால் தனியாக வந்துடும். ஓரங்களெல்லாம் இப்படி நல்லா அடிக்கடி பண்ணிகிட்டே இருங்க. நான் 1/4 கப் சர்க்கரை போட்டிருந்தேன். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
நான் பால் வந்து சுத்தமாக மாறவே இல்லை, அதனால இன்னொரு அரை தேக்கரண்டி எலுமிச்சம் பழச்சாறும் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வர மாதிரி இருந்தது. அப்புறமா ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஓரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெய் ஒரு தேக்கரண்டி எடுத்து அந்த ஓரத்தில் விட்டுட்டு அதையும் அப்படி ஸ்க்ராப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஒட்டாமல் வந்துடும். இப்போ நல்லா வத்தடிச்சு ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்து உள்ளே நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றினோன்னே நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ வந்து இது ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஆற விடணும். ஆனால் என் பசங்க வந்து ரொம்ப அவசரப்பட்டு ஆறவே விடலை, பாதியிலே வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துட்டேன். நீங்கள் இது நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில், அதாவது குளிர்சா பெட்டிலையும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அப்படி கெட்டியாகி கேக் மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். ஓரத்தில் கத்தியை ஓட விட்டு திருப்பினோம் அப்படின்னா அப்படியே வந்துடும். கடையில் வாங்குறதை விட அவ்வளோ நல்லா இருந்தது. இதை குளிர்சா பெட்டியில் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா கெட்டியாக இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் எல்லோரும். உங்களோட கருத்துக்கள் பெட்டகத்தில் கண்டிப்பாக தெரிவிங்க. இந்த மாதிரி ஒலியலை வரிசையை ஆதரிக்க அம்மன சும்மாவில் ஒலியலை வரிசையை விரும்புங்க, பகிருங்க, அப்படியே கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.